ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நடந்து முடிஞ்ச இந்தியா vs இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என் கூட யார் இருக்கான்னா, கிஷோர் இருக்கான். ஹாய்டா கிஷோர். ஹாய் ஹரி. அப்புறம் ஷியாம் இருக்காரு. வணக்கம் ஷியாம். வணக்கம் ப்ரோ. என்னடா இது 800 அடிச்சுட்டு டெஸ்ட் மேட்ச் தோக்குறோமேடா, என்னடா இது கடுப்பா வருதுடா. எடுத்தோன்னே என்னடா பெருசா கூட பேசணும், எரிச்சலா தான் வருது. 800 ரன் பேட்டிங் அடிச்சோம், பவுலிங் போட ஆள் இல்லாம இவ்வளவு கேவலமா தோத்துருக்கோம். அதுதான் எனக்கு நடக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. கிஷோர் சொல்லு என்ன? நான் அந்த பாயிண்ட்லாம் ஓகே, 200 ரன் அடிச்சிட்டீங்க. பட் இருந்தாலும் நீ சொல்லு, 2 இன்னிங்ஸ்லயுமே கேபிட்டலைஸ் இன்னும் ஒரு 50 ரன் அட்லீஸ்ட் ஒரு இன்னிங்ஸ் அதிகமா அடிச்சிருக்கணும். எனக்கு புரியலடா. இவனை எங்க பாரு, இப்ப முன்னாடி எல்லாம் பார்க்கும்போது டாப் ஆர்டர் ஒழுங்கா இருக்காது, கீழே இருக்கவங்க எல்லாம் டெய்லண்டர்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போவானுங்க. டெய்லண்டர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க இந்தியால. அதாவது மிடில் ஆர்டர், லோவர் மிடில் ஆர்டர் பண்ணுவாங்க. டெய்லண்டர்ன்றது இந்தியால பேட் பிடிக்கிறது தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். இல்லடா, முந்தியாச்சும் 1-2 பேர்ல அடிச்சிருக்காங்கடா. சமி அடிச்சிருக்கான், அதெல்லாம் நான் பாத்திருக்கேன்டா. ஒரு மேட்ச் நீ மத்த ஆஸ்திரேலியா இல்ல சவுத் ஆப்பிரிக்கா அந்த மாதிரி இருக்க டெய்லண்டர்ஸ் எல்லாம் நீ கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட டெய்லண்டர்ஸ் எல்லாம் பேட்டிங் ரொம்ப வீக். அதாவது எய்தாப்ல இருக்க பேட்ஸ்மேனுக்கு ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி கூட டிஃபென்ஸ் கூட வைக்க முடியல. சரி, நம்ம பத்து இப்படி ஃபுல்லாக எடுத்தோடனே கடிச்சு குதற வேணாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பாசிட்டிவ்ஸ்லாம் பேசிட்டு போவோம். லைக் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் பார்த்தா நல்ல ஒரு பாசிட்டிவ் இருக்குடா. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் எல்லாம் அதாவது அவுட் சைடு இந்தியா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறான். கேஎல் ராகுல் செம கிளாஸே ஆடுறான்டா. அவன் ஒரு தனி மைண்ட் ஸ்பேஸில் இருக்கான். அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் இதே ஒரு பொசிஷனில் கொடுத்து வச்சுருந்தோம்னா அவன் சூப்பராக அடுத்த ஒரு ஜாம்பவான் பிளேயராக இன்னும் மேலே போவான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்பயும் ஜாம்பவான் தான். ஆனா எங்க அவனுக்கு அந்த ஃபீலே இருக்க விடாம பண்ணாங்கல்ல சில சீனியர் பிளேயர்ஸ்லாம். சில இதெல்லாம் இல்ல ஓப்பனிங் ஸ்பாட்ல ஒருத்தர் இருக்காரு, மிடிலுக்கு மாத்தணும் அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் இல்ல. அதனாலதான் சொல்றேன், இதுக்கப்புறம் அவரை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். அதுக்கப்புறம் ஓகே, மத்தபடி பார்த்தோம்னா பண்ட் அடிச்சிட்டான். கிஷோர், பண்ட்டை பத்தியா சொல்ல விரும்புறியா? வெல் பிளேட். கேஎல் ராகுல்னா மட்டும் கண்ணிக்கு கேஎல் ராகுலுக்கு போடுறான், கன்கிராஸ்ன்னு போடுறான். பண்ட்டுனானா இல்லடா அவ்வளவுதான் அடிங்கிறியான். ஓகே பரவாயில்ல, பண்ட்டும் அடிச்சிட்டான், கில்லுமே நான் பார்த்தேன். பட் அவனும் அடிச்சு போட்டான், ஃபிளாட் ட்ராக்னால அடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். பட் ஓகே, பேட்டிங் ஒரு மாதிரி பாசிட்டிவா இருக்கு. பவுலிங் எனக்கு என்னன்னே தெரியல. ஆனா பட் ரெண்டு டீமோட பவுலிங்குமே ஒரு மாதிரி சொதப்பலாதான் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பேசிடுவோம். நீ பாசிட்டிவ்னு பார்த்தா இருக்கிற அந்த பேட்ஸ்மேன் இருக்க எல்லாரும் சூப்பரா இருக்காங்க. நீ கருண் நாயர், சாய் சுதர்சன் விட்டுறாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் அது எப்படி வேணா போட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த லோவர் மிடில் ஆர்டர்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணணும்ல. இந்த ஜடேஜானாலும் சரி, தாக்கூர்லாம் எதுக்கு எடுத்தாங்க சொல்லு? வேஸ்ட் ஆஃப் ஸ்லாட். அந்த ஸ்லாட் வேஸ்ட், பிரசித் கிருஷ்ணா ஸ்லாட் வேஸ்ட். 2 ஸ்லாட்னால தான் மேட்சே போச்சு. இல்ல, நீ தாக்கூரை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணாங்களா? அது எனக்கு டவுட்டா இருக்கு. 6 எக்கனாமி போடுறவன நீ என்ன யூட்டிலைஸ் பண்ண போற? 2 இன்னிங்ஸ்லயும் 6 எக்கனாமி போட்டுட்டு இருக்கான். நீ போட்ட அடி வாங்கிட்ட. இங்கிலாந்துல எங்க ஸ்கோர் பண்ணலான்னு பாத்து பும்ராவே அவன் 4 எக்கனாமி 3 எக்கனாமின்னு வச்சு விளையாண்டு இருக்கான். அவன் தாக்கூர் மாதிரி பவுலர் கிடைச்சு அடிக்கதான் ஏறி போறான். எக்கனாமி பாரு 6.3 கொடுத்துருக்கான். 6 ஓவருக்கு 40 ரன். நீ யாரு கொடுப்பா? எனக்கு புரியல. அதுலயும் நீ த்ரெட்டனிங்கா ஒண்ணுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எல்லா பாலும் நீ பேட்டுக்கு தான் போட்டு இருந்த. ஏதாச்சும் உன விக்கெட் விழுகிற மாதிரி இருந்தா ஸ்பெல் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அவ்வளவு தாக்கூர் எல்லாம் கொடுப்பாங்க. அது ஒரு வேஸ்ட் ஆஃப் ஸ்லாட் தான். அவன் ஏதாவது ஒரு மேட்ச் அடிப்பான், ஏதாவது ஒரு மேட்ச் ஏதாவது பண்ணுவான், பவுலிங் நல்லா போட்டு எடுப்பான், பேட்டிங்ல ஏதாச்சும் எடுப்பான். சரி கிஷோர், எனக்கு இன்னொரு டவுட். பேசாம பும்ராவை டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் பண்ணி விட்டுருவோமா? ஏன்டா இப்படி கேக்குற? இல்லடா, எனக்கு புரியல. இப்ப பும்ரா வச்சு ஒரு ஆள் போறான்னு நான் இப்ப டெஸ்ட் மேட்சுக்கு 5 டெஸ்ட் மேட்சுக்கு பார்த்து அதுக்கப்புறம் அவன் கரியரே முடிஞ்சு போச்சுன்னா, இப்ப T20ல மட்டும்தான் டெஸ்ட்ல மட்டும்தான் போனா பரவாயில்ல. அடுத்து ODI T20லயும் போயிட்டானா என்ன பண்றது இந்தியா? ரொம்ப அதாவது ஓவர் கரெக்டான லெவல் தான் போடுறான். பட் நீ சொல்ற ஒரு பாயிண்ட் ஏத்துக்கலாம். ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி போட வேணாம். விக்கெட் விழுகாட்டி ஓகே, நம்மளால பெஸ்டா கொடுத்துட்டு அவ்வளவுதான். அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி இந்த நோ பால் அந்த அளவுக்குலாம் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ண வேணாம். கிஷோர் இல்ல கிஷோர், ஒரு நிமிஷம். நான் உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு 2-3 வீடியோ முன்னாடி நான் கில்லு கேப்டன்சி ஆகும்போது அவங்ககிட்ட ஒரு பாயிண்ட் சொன்னேன். லைக் கில்லு இப்ப எனக்கு ஒரே இன்னொரு பயம்னா பும்ரா இங்க ஓவர் யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா கில்லு புது கேப்டனு, அவனுக்கு தெரியாது. ஏன்னா இப்ப ரோஹித் சர்மா கீழே பும்ரா கரெக்டா ரோஹித் சர்மாக்கு தெரியும் எப்ப கொண்டு வந்தா கரெக்டா அந்த விக்கெட் எடுக்கலான்னு. ஆனா கில்லுக்கு தெரியாது. அந்த விக்கெட் எடுக்கணுங்கிற ஃபர்ஸ்ட்ரேஷன்லயே நிறைய தடவை கொண்டு வருவான். சோ எனக்கு அதனால கொஞ்சம் பயமா தான் இருக்கு இன்ன வரைக்கும், பும்ரா டெஸ்ட் ஆடணுமான்னு இருக்கறி. பட் என்னன்னா நீ என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்றான்னா விக்கெட் எடுக்கணும்ன்றப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பும்ராட்ட தான் போறான். அது நான் ஒத்துறேன். ஆனா ஓவர் போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா மேட்ச்ல சிராஜ் தான் 27 ஓவர் போட்டிருக்கான். அதுக்கு அடுத்து பும்ரா 24, அதுக்கு அடுத்து ஜடேஜா 23, பிரசித் 20. சோ இதெல்லாம் போட்டுதானே ஆகணும். பட் என்ன சொல்றேன், அந்த விக்கெட் வேணுங்கிறப்ப ஃபுல்லா எப்ப பார்த்தாலும் பும்ராட்ட போவேனா அப்படின்னு வேணா இல்லாம
எல்லார்ட்டையும் போகணும்னு நான் சொல்றேன். பட் ஓவர் போடுறதுனா இப்படிதான் ரிப்போர்ட் ஆகணும். இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பவுலிங் ஆக்ஷன் இருக்கவே எதுக்கு டெஸ்ட் கண்டிப்பா. ஏன்னா வந்து இப்போ நான் பத்திரானாவை சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய பவுலரே கிடையாது. இப்போ தோனி வந்து ஞாபகம் இருக்கு, லைக் பத்திரானா வந்து இங்கே ஸ்கவுட் பண்ணும்போது ஸ்ரீலங்காக்கு ஏதோ லெட்டர் எழுதுன மாதிரி சொன்னாங்க. லைக் இவனை வந்து லிமிடெட் ஃபார்மேட்ஸில் மட்டும் வச்சுக்கோங்க, டெஸ்ட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா பத்திரானா வந்து சீக்கிரமாகவே வந்து அவன் கரியர் முடிஞ்சிடும் மாதிரி சொன்னாங்க. ஸோ அது மாதிரி நம்ம பும்ராவையும் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து எனக்கு தெரில. இப்போ ஓகே நீங்கள் ஓவர் நம்ம ஸ்கோர் கார்டு ஓவர் படி பார்த்தோம்னா ஓகே நார்மலாக தான் போட்டிருக்கான். பட் அவனோட பவுலிங் ஆக்ஷனுக்கு வந்து அது நார்மலாங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு கேள்வி. என்ன சாம், கரெக்டு தானே? ப்ரோ நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா அப்படி பும்ரா அப்படிங்கிற ஒரு பவுலர் வந்து இந்தியன் டீம்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா டீமுக்கு இம்பாக்டா வேற எந்த பிளேயருமே இல்ல. இப்ப இந்த மேட்ச்க்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 விக்கெட் ஹாலு பும்ரா தான். அவன் இல்லைன்னு பாத்துருந்தீங்கன்னா இன்னும் 2-3 செஞ்சுரி வந்திருக்கும் அங்க இருந்து. நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம் கரெக்ட் தான். இதுல இன்ஜுரி ஆகிட்டான் அப்படின்னா டெஸ்ட், ODI, T20 எல்லாம் வந்து ஒரு பவுலிங் ஸ்லாட் பவுலிங்கே இல்லாம போயிடும். பட் இல்ல அது அவங்க எடுக்கணும்ல. இப்ப இந்தியா அதுதான் அவங்க வேலை. இப்ப பும்ரா இப்ப நாளைக்கே பும்ரா இப்ப முடிஞ்சுன்னா இப்ப அவங்க தானே கண்டுபிடிக்கணும். இது அவங்க வேலை தானே. எப்படினாலும் இப்ப வரதானே போகுது அது. அதுக்கு இவங்க சான்ஸ் கொடுக்கணுமே ப்ரோ. நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிராக்டிஸ் மேட்ச்ல இந்தியா ஏ மேட்ச்லாம் அன்சுல் கம்போஸ் எல்லாம் சூப்பரா போட்டுட்டு இருந்தான். அவனெல்லாம் ஊருக்கு அமுச்சு விட்டீங்க. ஹர்ஷித் ராணா எடுத்து வச்சிருக்கீங்க. இல்ல இப்ப அடுத்த மேட்ச் வந்துருவாரு. தாக்கூர் உட்கார வச்சு ஊருக்கு அனுப்பிச்சுறாங்களாமா. இன்னொன்னு என்னன்னா பவுலிங் இப்படி ஆக்சன் இருக்குன்னா ஒரு நல்ல பவுலர்னா 3 ஃபார்மேட் ஆடுது. மலிங் ஆடலையா 3 ஃபார்மேட். ஒரு லேட்டர் ஆஃப் த எண்ட் ஆஃப் த கரியர்ல தான் நீ சொல்ற மாதிரி இந்த T20 அதெல்லாம் விட்டான். அப்படியே அந்த லீக் ஆடிட்டு தான் இருந்தான். ஸோ போட்டு தான் ஆகணும். நான் என்ன சொல்றேன், ஓவர் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கில்ல எப்ப பார்த்தாலும் போற மாதிரிலாம் போகாம நார்மல் ஒரு பவுலர் எப்படி யூஸ் பண்ணுமோ அப்படி பண்ணி தான் ஆகணும். இன்ஜுரிக்கெல்லாம் பயந்தா என்ன பயப்பட்டு விளையாடுறதுக்கு என்ன இது இருக்கு? சரி இப்ப பும்ரா எல்லாம் இந்த ஸ்குவாட்லயும் இந்த 11லயும் சரி இந்த ஸ்குவாட்லயும் சரி வேற எந்த பவுலரால உள்ள சிப்பின் பண்ண முடியும்? ஆகாஷ் தீப் மாதிரி ஒரு பவுலர் இருக்கான். ஹர்ஷதீப் ஓகே அப்ப ஹர்ஷதீப் வாய்ப்பு கொடுக்கணும். அது எப்படின்னு தெரியல. வாய்ப்பு கொடுத்தாதானே ப்ரோ வந்து நல்லா விளையாடுவாங்களா மாட்டாங்களாங்கிறதே தெரியும். அரியவன் லெஃப்ட் ஆர்ம் சீமர் தான் இந்தியால இல்லையே. ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்தியா ரொம்ப நாள் ஆச்சு லெஃப்ட் ஆர்ம் சீமர்லாம் வச்சு. எப்ப பார்த்தாலுமே ரைட் லெஃப்ட் சீமர் எப்ப டெஸ்ட்ல வச்சு போனாங்கன்னு சொல்லு. நடராஜன் தான் கடைசியா எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் ஆர்ம் சீமரா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு சிராஜை நான் பிளேம் பண்ண மாட்டேன்டா. ஏன்னா சிராஜ் வந்து ட்ரை பண்ணான், அவன் உயிரை கொடுத்து போடுறான். பட் பிரசீத் கிருஷ்ணா ஆனால் சீரியஸா 2-3 பால் கரெக்டா போட்டுறான். அதுக்கப்புறம் டவுன் தல்லுக்கு போடுற சம்பந்தமே இல்லாம ஃபர்ஸ்ட் 2 பாலுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அடுத்த பால் சம்பந்தமே இல்லாம இன்னொரு பால் வேற எங்கிட்டோ போட்டுறான். ஈஸியா ஆடுறாங்க. ரொம்ப ஷார்ட் பாலா போட்டு அங்கெல்லாம் பேட்டுக்கு வந்துட்டு இருக்கு. அங்க நீ ஷார்ட் பால் டாக்டிக்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ண போறேன்னு தெரியல. சரி 7 எக்கனாமி 2 இன்னிங்ஸ் தாக்கூர் கூட கடைசி மேட்ச்ல 2வது இன்னிங்ஸ்ல 5 எக்கனாமி என்னவோ போட்டான். இவன் ரெண்டுத்துலயும் வச்ச மாதிரி 6-7. ப்ரோ நான் பார்த்தேன் செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா எடுத்த விக்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவனா எடுத்த விக்கெட்லாம் இல்ல, நல்ல பால் போட்டு இவனுங்க சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில கொடுத்த விக்கெட் எல்லாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு, ஆனால் நீங்கள் இது யாருமே ஒத்துக்க மாட்டீங்க. டெஸ்ட்ல வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் மிஸ் ஆறாங்கிறது நான் ரொம்ப நாளா இங்க ஆஃப்லைன்லயும் சரி ஆன்லைன்லயும் சரி நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருமே நான் ஒத்துக்கிறேன். அதான் ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு கேலிபர் உள்ள ஒரு பிளேயர் இருக்கணும். ஆனா ஹர்திக் பாண்டியா வரமாட்டான். ஆனா அந்த பும்ரா வந்து முக்கியம் அப்படிங்கிற அந்த மாதிரிதான் நமக்கு பாண்டியாவும். பும்ரா இன்ஜுரி ப்ரோன் கிடையாது, ஆனா அவர் இன்ஜுரி ப்ரோன் மட்டும்தான். 10 அவனால 4 ஓவரே முழுசா ஒழுங்கா போட முடியாது. அவனை போய் நம்ம எப்படி 10 ஓவர் போடு ஒரு ஸ்பெல் போடுன்னு கேக்குறது, இன்ஜுரி ஆயிருவான் ப்ரோ. அது வந்து பட் இருந்தாலும் அந்த 3 வருஷம் தான் லிமிட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த 2020 ஏதோ வேர்ல்டு கப் வரைக்கும் நான் ஆட மாட்டேன்னு டெஸ்ட்ல சொன்னேன். அதுக்கப்புறம் நான் சரி கவுண்ட் அந்த மாதிரி டொமஸ்டிக்ல ஆடிட்டு உள்ள வருவான்னு பார்த்தா டொமஸ்டிக்மே லிமிட்டட் ஓவர்ஸ் மட்டும் தான் ஆடுறான். டெஸ்டோட இன்ட்ரெஸ்ட் பாண்டியாவுக்குமே இல்லைன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட்ங்கிறத விட அவனுக்கு வந்து பாடி ஒத்துழைக்காது போல ப்ரோ. அவனுக்கு சர்ஜரி கரெக்டா ஸ்பைனு பேக்ல அப்படின்ற போது அவனால ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற மாதிரி இருக்கிறதுனாலதான் விளையாடல. பும்ராக்கு நியர்லி அப்படிதான்டா சொல்றானுங்க. லைக் இதுதான் கடைசி அவரோட எக்ஸ்டென்ட், இதுக்கு மேல ஆச்சுன்னா அவ்வளவுதான் எண்ட் ஆஃப் கரியர்லாம் சொன்னாங்களே போனோட்டம். அதனாலதான் நான் சொன்னேன். அவனோட ப்ரொஃபஷனே பவுலிங் தானே, பவுலிங்கே போடாம இருக்க முடியாது. கிஷோர் ப்ரோ சொல்ற மாதிரி ஓவர் யூஸ் பண்ணாம எப்ப கொடுக்கணுமோ அவ மட்டும் கரெக்டா கொடுத்துக்கணும். அதுவும் இல்லாம ஃபீல்டிங் பாத்தீங்களாடா, ஐயோ ரொம்ப மோசம்டா ஃபீல்டிங். சீனியர் பிளேயர்ஸ்லாம் டெஃபினட்டா மிஸ் பண்றாங்க, அது நல்லா தெரியுது. அந்த ஃபீல்டிங் அட்லீஸ்ட் இந்த ஃபீல்டிங்லயாசும் இதை சொன்னா ஒத்துப்பாங்களா என்னன்னு ஒத்துக்குவீங்களா என்னன்னு தெரியல. ஃபீல்டிங்ல 2 பேரோட இம்பாக்டுமே மிஸ் ஆச்சோன்னு எனக்கு தோணுச்சு.
ரோஹித் ம். ரோஹித்லாம் நினைச்சு பாருங்களேன், ஜெய்ஸ்வால் 4 கேட்ச் விட்டுருந்தாருன்னா பாஞ்சிருப்பான் மேல டப் டிப்புன்னு. இல்ல. ரோஹித் இருக்கும்போதே ஜெயஸ்வால்லாம் அந்த ஸ்லிப் கார்டர்லாம் நெறைய கேட்ச்லாம் விட்டான். அந்த இங்க ஹோம் சீரிஸ்லயே கூட நெறைய கேட்ச் விட்டாங்க. ஹோம் சீரிஸ்லயும் சரி, ஆஸ்திரேலியா சீரிஸ்லயும் சரி நெறைய கேட்ச் விட்டான். அந்த கிளிப்லாம் பார்த்தேன். எப்பா எத்தனை ஸ்லிப் கேட்ச். ஆர்டரே மாறிடுச்சுல்ல ப்ரோ. அப்ப பாத்தீங்கன்னா ரோஹித், கோலி, கில்லு, ராகுல் நிப்பாங்க. இப்ப இந்த 2 பேருமே இல்ல. இப்ப இந்த 2 ம். பேருமே இல்லாத போது கருண் நாயருக்கு வந்து நல்ல ஃபீல்டரா தான் தெரியும். கேட்ச் எல்லாம் எந்த டிராப்புமே இல்ல. ம். ஃபீல்டிங் வந்து பெரிய மிஸ் தான். 4 கிட்டத்தட்ட 4 கேட்ச் ஆமா. ஒரு இன்னிங்ஸ்ல வந்து எந்த இந்தியன் ஃபீல்டருமே இப்படி விட்டது இல்லையா? ஒரு ரெக்கார்டு அப்படின்றது மாரி பார்த்தேன். சரி ஓகே. நம்ம எல்லாத்தையும் சொல்லியாச்சு. சரி கிஷோர், இப்ப நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்க்கு வந்து சேஞ்சஸ் பண்ணணும்னா நீ என்ன பண்ணுவ? பேட்டிங்ல சேஞ்ச் பண்ணுவியா? இல்ல மறுபடியும் இந்த சாயா, கருணாங்கிறத மறுபடியும் அந்த இத எடுத்துட்டு வந்து நிதிஷ்குமார் ரெட்டி உள்ள வர வாய்ப்பு இருக்கா? ஷர்துல் ஹர்ஷதீப் தாக்கூர் சிங் உள்ள வெளியே வருவானா? ஷியாம் சொல்றதுதான். சொல்லு. ஷர்துல் தாக்கூர் வெளியே தூக்கிட்டு நிதிஷ்குமார் ரெட்டி உள்ள கொண்டு வருவாங்க. சரி அண்ட் நிதிஷ்குமார் பிரசித் ரெட்டி நீ பதிலா கொண்டு இல்ல நிதிஷ்குமார் ரெட்டி கொண்டு வரீங்க. அப்புறம் நான் நிதிஷ்குமார் ரெட்டி சதுல் தாக்கரோட நல்லா போட்டுருவானா? இல்ல எனக்கு எனக்கு அது என்ன தெரியல. கேள்வி இது? சர்துல் பேட்டிங் தாக்கூர் என்ன போட்டாரு இப்ப? இல்லடா சதுரு தாக்கூர் இந்த மேட்ச் ஓகே. இப்ப எல்லாருக்குமே வந்து எல்லாருமே எல்லா மேட்ச் நல்லா போடுவாங்க இல்ல. பட் சதுரு தாக்கூர் நிதிஷ்குமார் ரெட்டி கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி அஹெட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல. இப்ப நிதிஷ்குமார் ரெட்டி வச்சு இப்ப இவனை வச்சு 6 ஓவர் போட முடியுது. இப்ப செகண்ட் இன்னிங்ஸ்ல நீ பார்த்தா 2 விக்கெட் எடுத்தான்ல. நீ ப்ரோ பேட்டிங்கும் பாப்பாங்கல்ல ப்ரோ. பேட்டிங்ல உனக்கு எட்ஜ் சர்துல் தாக்கூர் சாரி நிதிஷுக்கு தானே வருது. நீ பவுலிங் நல்லா போட்டுருவான்னு கூட சொல்லு. பேட்டிங் எப்படினாலுமே இல்ல. அந்த டெய்ல் எண்டர்ல இருக்கிற அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா ஒரு 30 ரன் அடிச்சு தருவான். அதான் பாப்பாங்க. ஏன்னா இப்ப கொலாப்ஸ் வேற ஆயிருக்கு. 30 ரன்னுக்கு 6 விக்கெட். பார்க்க தானே செய்வாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நிதிஷ்குமார் ரெட்டி வந்து எனக்கு பவுலிங்ல எந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவா இருந்தான்னு எனக்கு தெரியல. பட் தெரியல நெக்ஸ்ட் இந்த மேட்ச்ல கூட அடுத்த மேட்ச் நல்ல பிரேக் த்ரூ கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் இப்போதைக்கு கரண்டா பார்க்கும்போது எனக்கு தெரியல. எனக்கு வந்து பவுலிங் ஒன்னு குறையிற மாதிரி தோணுது எனக்கு. அது இன்னும் ஒரு 2 மேட்ச் பார்த்துட்டு இந்த சாய் சுதர்சன் கருண் நாயர்ல யார் நல்லா விளையாடலே தூக்கிட்டு சர்ஃப்ராஸ் கான் கொண்டு வந்துருவாரு. ஆமாடா, அவன் வேற இருக்கான்டா. அவன் ஆல்ரெடி ப்ரூவனு. இவங்க 2 பேர்ல எப்படி எப்படி அவன் இது பண்ண போறான்னு தெரியல. 2 பேரும் கரெக்டா மேட்சிங்கா ஆடுறானுங்க. நீ மோசமா ஆடுறியா, அந்த நானும் மோசமா ஆடுறேன். நீ ஆவரேஜ் அடிச்சா நானும் ஆவரேஜ் தான். 2 பேரும் ஒரே மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. அதுவே ஒரு மாதிரி குழப்பத்தை தான் உண்டாக்கும். சரி ரைட்டு, நம்ம இந்தியாவை பத்தி நிறைய பேசிட்டோம். இங்கிலாந்து ஜெயித்த டீமை பத்தி கொஞ்சமாச்சும் பேசுவோம். இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா கிஷோர், இந்த எப்படி இது ஒரு பேஸ்பால் அப்ரோச்னு எடுத்துக்கலாமா இல்ல ஒரு மாதிரி மெச்சூர்ட் ஆன மாதிரி சொல்றியா? இந்த மேட்சுக்கான அப்ரோச் இங்கிலாந்து கிட்ட இருந்து அதே அந்த பேஸ்பால் அப்ரோச் தான் ஐடி டவுட்டே. ஆனா கொஞ்சம் மெச்சூரா ஆடுறாங்க. இப்படி தாண்டா எப்பயும் ஆடுறாங்க. ஆனா இந்த வாட்டி பேட்டிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. அப்ப நீ ஆடின பேட்டிங்க்கும் இப்போக்கும் நிறைய இப்ப டக்கெட்லாம் பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆஃப் லைஃப்ல இருக்கான். ஓப்பனிங் ஆட கிராலி எங்கிட்ட அழிச்சிடறான். நடுவுல ஜேமி ஸ்மித் வந்து ஒரு நல்ல பூஸ்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. 2 இன்னிங்ஸுமே நல்லா அட்டாக்கிங் பண்ணி சூப்பரா ஆடுறான். ஏன்னா இங்கிலாந்து எப்பவுமே ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்ல தான் வந்து பென் ஃபாக்ஸ்னு ஒருத்தனை வச்சுட்டு ரொம்ப லேக் ஆவாங்க. இப்ப அதுவும் போயிருச்சு. அப்புறம் ஹாரி ப்ரோக்கு ரூட் 2 பேர் இருக்கனால பேட்டிங் நல்லா இருக்கு. ஆனா அதே மாதிரி பவுலிங் அவங்க டீம்ல இருக்கிற எல்லா பவுலருமே என்ன பொறுத்தவரை வீக் தான். இன்னும் ஸ்கோர் பண்ணிருக்கணும். இவ்வளவு அடிச்சது எனக்கு இந்தியா வந்து நிறைய ரன்ஸ் மிஸ் அவுட் பண்ணாங்கன்னு தான் தோணுது. அந்த டாப் ஆர்டர் போனதுக்கு அப்புறம் மிடில் ஆர்டர் போனதுக்கு அப்புறம் அப்ப டக்குன்னு விக்கெட் ஒரு 30-40 ரன்லயே விக்கெட் போயிருது. அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 26 ஃபார் 6 ன்னு நினைக்கிறேன். 31 ஃபார் 6. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து 40 ஃபார் 6. அங்க நீ ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே கம்பீரே போஸ்ட் மேட்ச்ல தான் சொன்னான் 600 ரன் அடிச்சிருந்தா இன்னும் நாங்க அகேடா இருந்திருப்போம். அதான் ஏன் வச்சிருக்கணும். இவ்வளவு நல்ல பேட்டிங் ட்ராக்கா இருக்கு. 3 விக்கெட் தான் விட்டு இருந்தாங்க. அப்புறம் சரி அவ்வளவுதான் அடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி 2 பேர் ரேஷ் ஸ்டார்ட் போனாங்க. அவங்க அது தப்பு சொல்ல முடியாது. பட் உனக்கு இருக்க மிடில் ஆர்டருக்கு நீ நம்பி இருக்க கூடாது. அதான் அந்த கடைசியா வந்து இந்தியாவில் அந்த டேலண்டர்ஸும் பார்த்தா கட்டையை போடுற மாதிரியே தெரியல. எல்லாம் வந்து வீர்னு வீறுறானுங்க. சதுல் தாக்கா கூட எல்லாம் வீர்னு வீறுறானுங்க. எனக்கு அது என்ன லாஜிக்குன்னே புரியல. இவன் தான் பிரசித் கிருஷ்ணாவெல்லாம் வந்து ஸ்லெட்ஜ் பண்ணி எடுத்தானுங்க. என்ன 6 அடிப்பியான்னு கேட்டு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறான் கேட்ச். இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு மாதிரி என்ன யோசிச்சு விளாடுறானுங்க, எதுவுமே புரியல எனக்கு. அதெல்லாம் என்ன கிரிக்கெட் ஆடுறாங்கன்னு. பட் ஆனால் இங்கிலாந்து பேட்டிங் இங்கிலாந்து கண்டிஷனில் வந்து சூப்பராக அவங்க ஆடுறாங்க. கரெக்டாக ஆடுறானுங்க. அந்த பென் டக்கெட்லாம் சூப்பராக ஆடுற மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக பும்ரா வந்து கரெக்டாக இருக்கா டஃப்பான பால்ஸை டிஃபெண்ட் பண்ணிட்டு லைட்டாக கொஞ்சம் வெளியே விட்டு கொடுத்தா டப்புன்னு அடிச்சிடறான். அவனும் நல்லா ஆடினான். ஓலி போப் அவனுமே சூப்பராக அடித்தான். செமையாக அடித்தான். அவனுமே நல்லா தான் அடித்தானுங்க. அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சூப்பராக ஆடிட்டானுங்க எல்லாருமே. அந்த கேட்ச் ட்ராப்பு அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த இங்கிலாந்தோட அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு மேட்ச் லாஸ் ஆனதுக்கு ஒரு பிக் ரீசன்னு நினைக்கிறேன். அவங்க அவ்வளோ ரன் அடிக்க விட்டுருக்க கூடாது இந்தியா. இன்னைக்கு ஒரு கரெக்டா ப்ரோ அப்படி இல்ல. நீங்க எப்படி பார்க்கணும்னா இந்தியாவே அடிக்கும் போது அவங்க அடிக்க மாட்டாங்களான்னு தான் பார்க்கணும். அதுவும் கரெக்ட் தான்.
அண்ணா அதான் பவுலிங் அந்த மாதிரி இருந்துச்சுடா சாம். 2 டீமுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அவங்க டீம்ல யாரு? பென் ஸ்டோக்ஸு, கிறிஸ் வோக்ஸு, பிரைடன் கார்ஸ், இவங்க 3 பேர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோ ஸ்டார்டிங் ப்ரொசீடிங்ஸ் பண்றாங்க. பென் ஸ்டோக்ஸ் தான் ப்ரோ இப்ப அவங்களுக்கு மெயின் பவுலராவே இருக்கான். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க டீம்ல ஆல்ரவுண்டர்ஸ் தான் வந்து நியூ பால் டேக் ஓவர் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போய்கிட்டு ஒரே இருக்கு. டிஃபரன்ஸ் வந்து அவங்களோட டெய்லண்டர் நம்மளோட டெய்லண்டர் அவ்வளவுதான். அவங்க ம். டெய்லண்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா 10 மினிமம் 10 ரன் அடிச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம ம். டெய்லண்டர் எங்க அடிக்கிறாங்க? சரி ஓகே. நம்ம பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டோம். நாங்கள் பாயிண்ட்ஸ் மிஸ் அவுட் பண்ணிட்டோம்னா அதை நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற டக்கு டக்குன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் இது மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கிறோம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரி. பை கைஸ். பேடா சாம், பேடா கிஷோர். பாய். பை Bye, பை guys. பை பை.